இனிய உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இந்த கருத்தரிப்பு சிகிச்சைக்காக நிறைய பெண்கள் பண்ணுறாங்க. இல்லை கர்ப்பிணி பெண்கள் குழந்தை ஆயிட்டாங்க. ஆன பின்னால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய குழப்பம். ஒரு குழந்தை பெற்றுக்கிறது ஒரு மிகப்பெரிய பெரிய கஷ்டம் மாதிரி நிறைய டாக்டர்ஸும் அதை பற்றி விரிவாக பேசி நிறைய பயமுறுத்துகிற டாக்டர்ஸ் இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிற இளம்பெண்கள் என்ன பண்ணுறாங்க, கருத்தரித்த உடனே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வேலை செய்கிறத குறைச்சிக்கிறாங்க, உட்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் நான் கன்சீவ் ஆகிட்டு நான் வேலை செய்யறதில்ல அப்படின்னு அம்மா உட்கார்ந்த இடத்துலயே அம்மா தோசை சுட்டு தரது, பால் கொடுக்கறது, பழங்களை கட் பண்ணி கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு அப்படி இருக்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த மாதிரி ஒரு 3 மாதம் நிறைய உட்காந்து ரெஸ்ட் எடுத்து அவங்க நான் கர்ப்பமாக இருக்கிறேன், அதனால நான் நிறைய ரெஸ்ட் எடுக்கிறேன், பகலில் தூங்குறேன், ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றேன் இப்படி இருந்துட்டு ஒரு முறை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஸ்கேனில் தவறா குழந்தை இப்போ துடிப்பு கம்மியாக இருக்குது, குழந்தையோட பொசிஷன் சரியில்லை, இல்லை இருக்க வேண்டிய வெயிட் கரெக்டாக என்ன கெயின் ஆகலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த ஒரு அப்நார்மாலிட்டிஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி டாக்டர்ஸ் இனிமேல் நீங்கள் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், இப்படி இருக்கணும், இந்த மருந்துகள் சாப்பிடுங்க. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கருத்தரித்த பெண்கள் முதல் 1 மாதம் 2 மாதத்துக்கு நீங்கள் ரொம்ப லாங் ட்ராவல் போகிறது, நல்ல புல்லட் மாதிரி ஒரு பைக்கில் குதிச்சு போகிறது, ரொம்ப ரஃபாக ட்ராவல் பண்ணுறது, இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது ஒழிய ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டுட்டு மனசை ரொம்ப சந்தோஷமாக விட்டு நம்மளுடைய வீட்டு வேலைகளை ஆரம்பத்தில் செஞ்சு வரணும். 2 மாதத்துக்கு பின்னால் கொஞ்சம் நல்லாவே வீட்டு வேலை செய்யணும். குனிஞ்சு நிமிந்து கூட்டுறது, தொடைக்கிறது, வீட்டு சமையல் பாத்திரங்களை கழுவுறது, பேசிக்கான மைல்டான உடற்பயிற்சிகள் செய்யணும். 5 மாதத்துக்கு பின்னால யோகாசன பயிற்சிகள்லாம் பண்ணுறது, சுலபமான டெலிவரிக்கான யோகா பயிற்சிகள், ஆசனங்கள் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடணும். வீட்டு வேலையை பண்ணணும். கொஞ்சம் உடல் உழைப்பை ஜாஸ்தி பண்ணிக்கணும். நீங்கள் உட்கார்ந்த இடத்துலையே உட்கார்ந்து அம்மாவை கவனிக்க வச்சு செஞ்சீங்கன்னா நம்ம குழந்தை நிறைய பிரச்சனையோட ஒரு குழந்தையாக பிறக்கும், ஒரு ஆரோக்கியமான குழந்தை பிறக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிற ஒரு தாய்மார்கள் காலையில் ஒரு இட்லி தோசை, நைட்டு ஒரு இட்லி தோசை, மத்தியானம் சோறு குழம்பு பொரியல், 3 வேளை கார்போஹைட்ரேட் ஃபுட் எடுக்கிறது மிகப்பெரிய தவறு. இன்னைக்கு நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு கர்ப்பமாக இருக்கும்போது சர்க்கரை நோய் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான சிகிச்சை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அதனால் 3 வேளை கார்போஹைட்ரேட் உணவு எடுக்கிறது கர்ப்பிணி பெண்கள் பண்ணவே கூடாது. இதற்கான ஒரு ஸ்பெஷலான உணவு பழக்கம் வேணும். என்னோட அடுத்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்கள் எப்படி சாப்பிடணுங்கிற ஒரு உணவு பழக்கம் முதலே நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். பால் கொடுக்குற தாய்மார்கள் எப்படி சாப்பிடணும், கர்ப்பிணி பெண்கள் எப்படி சாப்பிடணும். ஸோ நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றது. நீங்கள் அந்த பாதாம் பருப்பு ஜூஸ் காலையில் ஒரு 20 பாதாம் பருப்பு நைட்டு வர வச்சு 2 பேரிச்சம்பழம் காலையில் அரைச்சி குடிக்கிறது. டெய்லி ஒரு பழ ஜூஸ், ஒரு ஆரஞ்சு பழ ஜூஸ், கேரட் பீட்ரூட் ஆப்பிள் ஜூஸ், மாதுளை ஜூஸ்னு 2 டெய்லி ஒரு பழ ஜூஸ் குடிக்கிறது. டெய்லி 4 ஸ்பூன் பசுமாட்டு நெய்யை காலையில் எழுந்துச்சுன்னு வாயில் ஊற்றி குடிச்சிட்டு சுடுதண்ணி குடிக்கிறது. இந்த மாதிரி ஒரு உணவுகளை எல்லாம் மாற்றம் பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு நெய் குடிங்க, 7:30 மணிக்கு பாதாம் பேரிச்சை ஜூஸ் குடிங்க, 8:30 மணிக்கு ஒரு பழ ஜூஸ் குடிங்க. ஆரோக்கியமான உணவு, நார்மல் டயட்லேருந்து ஒரு ஹெல்த்தி டயட் எடுக்கணும். இதையெல்லாம் செஞ்சுட்டு கட்டாயம் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக, போல்டாக, ரொம்ப சந்தோஷமாக, பாசிட்டிவாக, தைரியமான பெண்களாக இருக்கும்போது குழந்தைகள் ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப நேர்மையாக, ரொம்ப தைரியமான பெண்களாக வளருவாங்க. கர்ப்பிணி பெண்கள் அடிக்கடி அழுதுகிட்டு மனசு ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஸ் ஆகக்கூடாது. நம்ம சுற்றி இருக்கவங்களாம் மோசங்கிற எந்த குறையும் சொல்ல வேண்டாம். மக்கள் எப்படி போகணும், உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது உங்களோட பொறுப்பு. இந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைய வளர காலத்தில் அவன் ரொம்ப ஈஸியாக அவனை வளர்க்குறது உங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயமா இருக்கும். கர்ப்பிணி பெண்களை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய கருத்தரிப்பு சிகிச்சை மையத்தில் சொல்கிறது, அடிக்கடி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, படுத்துகிட்டே இருக்கிறது செய்யாதீங்க. நார்மல் டயட் எடுக்காதீங்க. ஒரு ஹெல்த்தியான ரிச்சான டயட் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதே பயந்து கோழைகளா, அழுகிறவங்களா, ரொம்ப கோபப்படுறவங்களா அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப பாசிட்டிவாக, ஹாப்பியாக, சந்தோஷமாக, மற்ற மனிதர்களை குறைகளோடு கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக ஸ்ட்ராங்கான பெண்களாக இருக்கிறது மிக மிக முக்கியம். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஹெல்த்தியான ஒரு டெலிவரி, ரொம்ப ஒரு பிரில்லியண்ட்டான பேபி கட்டாயம் கிடைக்கும். உங்களுக்கு கருத்தரிப்பில் எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக நான் என்ன உணவு சாப்பிடணும், கர்ப்ப காலத்தில் நான் ஏதாவது மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது நல்லதா, நேச்சுரல் மெடிசன் எடுத்துக்கிறது குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு, போன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு நேச்சுரல் மெடிசன்ஸ் ஏதாவது எடுத்துக்கணுமா, இல்லை குழந்தை கலராக பிறக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுமா, தாராளமாக நீங்கள் ஒரு முறை கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறவங்க ஒரு டைம் நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுக்கிறது, பேசிக் டெஸ்ட் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கட்டாயம் உங்களுக்கு எங்களுடைய டாக்டர்ஸ் வழி நடத்துவாங்க. ஆரோக்கியமான குழந்தை பேர், ஆரோக்கியமான சந்ததிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு மிக முக்கியமாக வலிமை சேர்க்கும் ஒரு விஷயங்கிறது புரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.